ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் ஜாப்ஸ்னால் இது வந்து ஆட் ஜாப் தான், அதாவது ஆட் போஸ்டிங் ஜாபு. நம்மளுக்கு ஒரு சைட்டில் இருக்க ஆட்ஸை வந்து நம்ம இன்னொரு இதுக்கு கிளாஸிஃபைடுக்கு போஸ்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ஆட்ஸை. ஸோ இது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரி நம்ம ஆட் வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சைட் நேம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த சைட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடு கேரண்டியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இதில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட், ஆட் போஸ்டிங், சர்வே. ஸோ இதில் வந்து நிறைய ஒர்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆட் போஸ்டிங் ஜாப் தான். ஸோ இது வந்து என்ன மாதிரி நம்ம ஆட் போஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபில் மை ஆன்லைன் ஜாப் ஆட் போஸ்டிங் .weebly.com. ஸோ மை ஆன்லைன் ஜாப் ஆட் போஸ்டிங் weebly.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சைட்டு. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட் போஸ்டிங் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி நம்ம ஆட் வந்து போஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டைட்டில்ஸு, ஸோ என்ன மாதிரி நம்ம டைட்டில்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிளான் 1 எடுத்தோன்னா ஸோ அதுக்கான ஏர்னிங் பார்த்திங்கன்னா பெர் ஆடுக்கு ஸோ 50 பைசா கொடுக்குறாங்க. ஸோ மந்த்லி பார்த்திங்கன்னா அதாவது மேக்ஸிமம் ஆட் பெர் டேக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்டிங் பண்ணிங்கன்னா 200 கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் பே அவுட் பார்த்திங்கன்னா 500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி. பிளான் 2 பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 ருபீஸு. பிளான் 3 பார்த்திங்கன்னா 2 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளான் 1 பிளான் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி பே அவுட்டு. பிளான் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி பே அவுட்டு. ஸோ இது வந்து நீங்கள் எந்த பிளான் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான இதுவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸோட இது பேமெண்ட்ஸ் இது. ஸோ அக்கௌண்ட் நம்பரு என்ன மாதிரி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டு வந்துட்டு அதர் கண்ட்ரிஸ் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்களா ஆட் போஸ்ட் ஒன்லி இன் இந்தியன் சிட்டிஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸோ இது கீழே பார்த்திங்கன்னா அதுக்கான ஆட்ஸுக்கான அதாவது ஆட் போஸ்ட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இதில் போய்ட்டு நம்ம ஆட் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஆட் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி click.inன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த சைட்டு click.in சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளோட ஆடை போஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா போஸ்ட் யுவர் ஆடு. ஸோ போஸ்ட் ஆட்ஸ்னும் இருக்கலாம், போஸ்ட் யுவர் ஆட்னும் இருக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஜாப் தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஜாப்ஸில் போவோம். ஸோ ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நம்ம பண்ண போகிற ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் டைம் மாதிரி பண்ணுறதால நம்ம என்ன பண்ணலாம், அதர் ஜாப்ஸில் கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ அதர் ஜாப்ஸில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸு 0. கீ ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹோம் பேஸ் ஒர்க்கில் தான் பண்ண போகிறோம். டைப் ஆஃப் வந்து பார்ட் டைம். ஸோ இதில் வந்துட்டு செலக்ட் வந்து லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 3 லொக்கேஷன் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ சென்னை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு டெல்லி, பெங்களூர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மும்பை ஆட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்லி 3 ஐட்டம்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ண முடியும்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த இதில் நியர்பை செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷனு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு
நெக்ஸ்ட் வந்து ஜாப் டைட்டில். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அவங்க கொடுத்துருக்க, அதாவது ஆன்லைன் ஜாப்ஸ் ஆட் போஸ்டிங்கில் இருக்க இந்த ஆடோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜாபோட டைட்டில் வந்து ஸோ இவங்களே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஜாப் டைட்டில்ஸு. ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன், அதாவது நம்மளோட இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ மாற்றி கொடுத்துடாதீங்க. வெரிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு தான் வரும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி ஜஸ்ட் இங்கே கொடுத்துருங்க. அப்புறம் மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வேலிட் மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனி கேரக்டர்ஸ் எதுவும் அடிஷ்னல் கேரக்டர்ஸ் கொடுக்காம மொபைல் நம்பர் கண்டினியூவாக கொடுத்துருங்க. ஸோ இப்போ போஸ்டட் பை கம்பெனியாக பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்ட். இப்போ வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்ட், கம்பெனி கிடையாது, நம்ம பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்ட் சொல்லிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு போஸ்ட்டுன்னு கொடுங்க. ஸோ லோட் ஆகுது. ஸோ நம்மளோட ஆட் வந்துட்டு ஸோ போஸ்ட் ஆகிடுச்சு. ஆட் இஸ் பெண்டிங். ஸோ இப்போ வந்துட்டு ஆட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்மளோட மெயில் ஐடியில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மெயில் ஐடிக்கு வந்து அவங்க மெசேஜ் வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை ஸோ லாகின் டு ஜிமெயில் கேட்டிருக்கேன். லாகின் டு கொடுத்துடலாம். ஸோ மெயில் வந்து டிலே ஆகுது. ஸோ பெண்டிங்கிறதால ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆட் போஸ்டிங் அதுக்கான சைட்டும் இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆடை வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி சைட்டுக்கு நம்ம வந்து ஆடை போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஏன்னா அதுக்கு அப்பப்போ மெயில் ஐடி வந்துட்டு நம்ம ஒரே மெயில் ஐடி கொடுத்து பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது சைட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு 5 மினிமம் 5 8 வரைக்கும் நம்ம மெயில் ஐடிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ க்ரியேட் பண்ண ஐடியை தான் நம்ம ஒரு போஸ்டிங்க்கும் நம்ம அந்த இமெயில் ஐடி கேட்ட இடத்துல நம்மளோட ஐடியை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அதோட வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆக்டிவான லிங்க் வந்து நம்மளோட வந்துருச்சு. இதான் அந்த மெயிலு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் ஆடோட லிங்க் வந்து ஸோ நம்மளோட மெயிலுக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதான் நம்ம கொடுத்தது டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த கிளிக் யுவர் பப்ளிஷ் யுவர் கிளாசிஃபைடு ஆடுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ண உடனே வெரிஃபிகேஷன் இதுவாகிடுச்சு. ஸோ நம்மளோட ஆடை வந்துட்டு பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க இது பண்ணிடுவாங்க, ரிவ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ போஸ்ட் ஆகிடும் ஆட் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க யூஆர்எல் லிங்க்கை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி நம்ம நோட் பேடோ இல்லைன்னா ஒரு வேர்ட் ஃபைல்லையும் நம்ம சேவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஏன்னா நம்ம லிங்க்ஸ் வைஸாக நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
எந்த மாதிரி லிங்க்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகலைன்றதும் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு மெயிலுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இதுதான் இந்த மாதிரி நம்ம ஆட் போஸ்டிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது பண்ண நம்மளுக்கு இந்த போஸ்டிங்க்கான அமௌண்ட் வந்து ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பிளான் 1 பிளான் 2 பிளான் 3ன்றதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து நிறைய ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஜென்யூனாக ஒர்க் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சைட்டை போய்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூசர் நேமை லாகின் பண்ணி நீங்கள் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோடனே நீங்கள் டைரெக்டாக ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு சைட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாபை வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணி அது மூலமாக நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இதை பற்றி நிறையா சொல்கிறேன். நிறைய ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி நான் உங்களுக்கு இதை பற்றியும் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.